வணக்கம். நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இப்போ நம்ம ஆடி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 17 ஜூலை தொடங்கக்கூடிய இந்த ஆடி மாதம் 17 ஆகஸ்ட் 2026 முடியுது. இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளார நீங்கள் நிறைய கிரக பயிற்சிகளை உங்கள் ராசிக்குள்ளார பார்க்க தான் போகிறீங்க. மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான நீங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த ஜனவரியிலேருந்து ஜூலை மாதத்துக்குள்ளாரையே ஏகப்பட்ட விஷயங்களில் அடிபட்டிருப்பீங்க. நிறைய கடன் சிக்கல்கள் உருவாயிருக்கும். என்ன காரணம்னே புரிஞ்சிருக்காது. ராஜயோகங்கள்ங்கிறாங்க, அது நடந்துருங்கிறாங்க, புதுசு புதுசாக என்னமோ யோகம் சொன்னாலுமே கூட அது நமக்கு ப்ராக்டிக்கலாக நடக்காத வரைக்கும் நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எல்லாமே ஒரு பொய்யோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில், விரக்தியான நிலைமையில் நீங்கள் ஒவ்வொருத்தருமே இருக்கிறது புரியுது. அட்லீஸ்ட் இந்த ஆடி மாதமாச்சும் உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த பலன்களில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிகிட்டே ஆரம்பிக்கிறேன். எப்போதுமே சொல்வது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப் லாங்குக்குமே நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான எண்கணித சூட்சமம் பற்றிய ஒரு பொது தகவல்களை நான் சொல்ல போகிறேன். இந்த பகுதியின் இறுதியில் அது விளக்கமாக சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு மாதமாக நீங்கள் கருதணும். ஏன்னா ஏற்கனவே படாத பாடுபட்டு பல கிரக நிலைகள் உங்களை போட்டு படுத்தி எடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கீங்க. காரணம் சுக்கிரன், உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் இந்த ஆடி மாதத்தில் அவர் நீசம் பெற்றாலும் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் அவர் வருகிறார். குருவினுடைய சுப பார்வையை உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் மேலும் நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அது விழுது. ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. அதுவும் உச்சம் பெற்ற குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறதுனால ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவிகள் கேட்டிங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நமக்கு எங்கே ஹெல்ப் கிடைக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நபர்களிடம் நீங்கள் கேட்ட உடனே உதவிகள் கிடைக்கும். பழைய பெரிய கடன்களை நீங்கள் அடைத்து விட்டு ஓரளவு நீங்கள் ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாகவே இது அமையப் போகிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, குழப்பத்துக்கு நீங்கள் இடம் தராதிங்க. நிறைய மனவேதனைகள் உங்களுக்கு இருக்கலாம். சில விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு, அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் அந்தளவு வேலையே செய்யாத இன்னொருக்கு கிடச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி வக்ரம் பெற்ற நிலையில் வேற இருக்கிறார். சனி உங்களுடைய ராசி அதிபதிக்கு மிகவும் நட்பு ரீதியான கிரகம். அவர் இயல்பிலேயே ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய அல்லது கர்மவினை சார்ந்த பாதிப்புகளை பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக சனி இருந்திருந்தாலுமே இந்த வக்ரம் பெற்ற காலத்தில் குருவினுடைய சுப பார்வையும் பெறுவதனால், அதுவும் 11ஆம் வீட்டில் இது எல்லாமே நிகழ்வதனால் உங்களுக்கு பல வழிகளில் ஏற்றங்களே உங்களுக்கு நிகழப்போகிறது. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் செல்ல வேண்டிய க்ஷேத்திரம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரசித்தி பெற்ற சுக்கிர க்ஷேத்திரமான ஸ்ரீரங்கம் போன்ற க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். இது இந்த ஒரு மாத கணக்குன்னு கூட எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆடி மாதம் துவங்கி இது ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். உங்களுக்கு 17 ஆகஸ்டோடு இந்த ஆடி மாதம் முடிஞ்சிடும்னாலும் இந்த சனி வக்ரம் பெற்ற நிலையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்கள் இருக்க போகிறது. ஸோ இது அடுத்து வரக்கூடிய ஒரு 120 நாட்களுக்குமே உங்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்களாகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய முதல் அடியை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்க போகிறது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், உங்கள் வீட்டில் குழந்தைகள் நீங்கள் நல்லா படிக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தால் இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக மாற ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கவனம் பெரிய அளவுக்கு உங்களுக்கே ஆச்சரியப்படுத்தும். அவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில நபர்களால் விரோதங்கள் இருந்துச்சுன்னா அந்த நபர்களே மனம் விட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டோ அல்லது உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இது இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியிருந்ததுபடி சுக்கிர கஷேத்திரங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுதும் அல்லது அம்மன் வழிபாட்டிலையுமே நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடணும். மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, திருப்பதி சைடு பார்த்தீங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போகலாம், கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது மிக அபரிதமாக இருக்கும்.
அது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறது. எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருக்காச்சும் நீங்கள் வந்து பண வரவு செலவு வைத்துக்கொண்டு நீங்கள் அவர்கிட்டேருந்து பணம் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் பணம் ஏற்கனவே கடனாக கொடுத்து வச்சுருந்தீங்க, எதிர்பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஆகும். ஆனால் கொடுத்த பணம் தான் வராதே ஒழிய புதிதாக வரக்கூடிய வாய்ப்புகளால் நீங்கள் மிகுந்த ஆதாயம் அடைந்து செல்வாக்கால் உங்களுடைய கடன்கள் அடையக்கூடிய அதாவது நீங்கள் பர்சனலாக வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் பட்டிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. முயற்சி செய்யுங்க, நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த ஆடி மாத பலன்கள்ங்கிறது இந்த ஒரு மாத பலன்கள் தான். இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லதும் நடக்கலாம், ஒரு சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களுமே கூட இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய லைஃப் லாங்குக்குமே நீங்கள் வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு நம்ம முன்னோர்கள் வழிகாமிச்சு வச்சுருக்காங்க. அது என்னன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வந்து அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா, உங்களுடைய பெயர் வந்து அதிர்ஷ்டகரமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்ல போகிறேன். அப்படி அதிர்ஷ்டகரமாக அமையலைன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிற தகவலையும் நான் சொல்ல போகிறேன். அது வந்து பெய்டு கன்சல்டேஷனில் வரும். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுறேன். முதல்ல நான் ஒரு இலவச பொது பலன்கள் கொடுப்பேன். அது உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு அது பொருந்தி இருக்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து அப்போ சரியாக தான் இருக்குங்கிற நம்பிக்கை வந்துடும். அதன் பிறகு உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்லா இருக்கிறதுக்கான வழிகாட்டுதலுக்கு கட்டண சேவை நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம். யாராச்சும் இதில் வியாபாரம் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பலாம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, அந்த பெயர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணனாலும் உங்களுடைய குழந்தையின் பெயர், உங்கள் குழந்தையின் பிறந்த தேதி, இதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம். இது வந்து உங்களுக்கு உங்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பினால் மட்டுமே என்னால் இந்த பதில்களை உங்களுக்கு தர முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் நிறைய பேர் அனுப்புறதுனால ஒரு குறைந்தபட்சம் எனக்கு வந்து ஒரு 3 to 1 வாரம் காலம் வரைக்குமே எனக்கு அவகாசம் பிடிக்குது. முடிந்தவரை நான் சீக்கிரமாக அனுப்ப பார்ப்பேன். அப்படியே எனக்கு அந்த 3 நாள் தவறி உங்களுக்கு வரலன்னா ஒரு 7 நாள் கழித்து மறுபடியும் அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதிலை நிச்சயம் நான் அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.